ஆண்டவர் யுத்தம் பண்ண எப்படி இருக்கும்? அது பயங்கரமா இருக்கும். ஆண்டவர் கடலை 2 பிளந்து அதுக்கு நடுவிலே வழி நடத்தினார் தன் ஜனத்தை. அந்த சேனை தொடர்ந்து வந்தபோது கடலுக்குள்ளே கவிழ்த்து போட்டார். இது சரித்திரம். எனக்கு அன்பானவளே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை, உங்கள் சத்துருக்களை இனி ஒரு நாளும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி ஆகிவிட்டது. உங்க வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எதிரிகள் உங்களை அழித்து விட, உங்களை முடக்கி விட, உங்களை இல்லாமல் செய்ய உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பொல்லாத மனிதர்கள், அந்த மனிதர்களை எழுப்பி விடுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகும். நீங்க பயப்படாதங்க. அமைதியா இருந்த ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க போதும். இதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், இந்த சூழ்நிலை பார்த்து கலங்க மாட்டேன். நீங்க எனக்காக யுத்தம் பண்றீங்க, எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.